பெருந்தலைவர் காமராஜரின் 124வது பிறந்தநாள் விழா தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. எளிமை, நேர்மை மற்றும் ஏழை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக காமராஜர் செய்த அளப்பரிய தியாகங்களை நினைவு கூறுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. கல்வி வள்ளல் பெருந்தலைவர் என்று அழைக்கப்படும் காமராஜரின் பிறந்தநாள் விழா ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. 1903ஆம் ஆண்டு இதே நாளில் விருதுநகரில் குமாரசாமி சிவகாமி அம்மாள் தம்பதிக்கு மகனாக பிறந்த காமராஜர் வறுமை காரணமாக பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்தினார். தமிழகத்தின் ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும் என்ற அவரது லட்சியமே பின்னாளில் காமராஜரை தமிழகத்தின் கல்வி தந்தையாக மாற்றியது. படிப்பு என்பது ஒவ்வொரு குழந்தையின் அடிப்படை உரிமை என்பதை உணர்ந்து ஏழை எளிய மாணவர்களின் பசியை போக்க மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் காமராஜர். பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்த இலவச கல்வி மற்றும் சீருடை திட்டங்களால் தமிழகம் இன்று கல்வியில் சிறந்து விளங்குகிறது. பதவி ஆசை இல்லாதவர், எளிமையின் சிகரம். 9 ஆண்டுகள் தமிழகத்தின் முதலமைச்சர் பதவியை அலங்கரித்த காமராஜர் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார். தமிழ்நாட்டில் எண்ணற்ற தொழிற்சாலைகள், அணைகள் பல கட்டிய பெருந்தலைவர் காமராஜர் தமிழக வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கிறார். எளிமையான கதர் ஆடையை அணிந்து தூய்மையான மற்றும் ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர் என்பது குறிப்பிடத்தக்கது.